Hello everyone, welcome back to my channel, Satna Movies Reaction. So guys, today I'm gonna react on fifth part of Theri movie. But if you came here for the first time, hi, I'm Satna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. No. She is alive. Oh, I thought she is not alive. Your daughter, your daughter. Mm. விஜய் 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 15 நிமிஷத்துல போக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பேபி காப்பாத்தல விஜய் திரும்ப போலீஸ் லிவிங்க விட்டுட்டு போ லிவிக்கு Oh. நல்ல பாவம் மட்டும் இருக்க முடியும் Oh. Oh. Shit. நீ எனக்கு இன்னொரு அம்மா Oh. மித்ரா 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 You don't have time. Oh. அந்த விஜயகுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இந்த ஜோசப்பாவது வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும்னு நான் தினம் தினம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். Oh. എന്താ ഇങ്ങനെ പറയുന്നത്? മഴ കാരണം മഴയില്ലായിരുന്നെങ്കിൽ അവന് കാണിച്ചു കൊടുക്കായിരുന്നു. ഇവനാ ഞാൻ പറഞ്ഞ ആള്. என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல. குழந்தைய தொட்டாங்க, அதான் ஒரு அப்பனா எனக்கு கோவம் வந்துருச்சு. அவ்வளவுதான், தப்பு தான். நான் இனிமே உங்க ஆளுங்க வழியில வரமாட்டேன். அவங்களும் சாரி. அவன் பேடிச்சு போய் சேட்டா. அவன் பயப்படல. இன்னொரு தடவை அவன் குழந்தைய தொட்டா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போறான். என்ன வேலை செய்யறான்னு Oh. சொன்னேன்? ടൗൺ മാർക്കറ്റിൽ ബേക്കറി നടത്താം.
பேக்கரிக்காரன் இல்லை, என்னன்னு விசாரிச்சு பாரு. Oh. ஹாய். பேபி நாளைக்கு நாங்க எக்ஸ்கர்ஷன் போறோமே. வாவ். ஹாய். Hi. கிட்ட பேசியாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே. Okay. ஹே ஸ்டாப். மிஸ் என்ன எவ்வளவு பத்திரமா பாத்துக்காங்க. இப்ப நம்மளும் மிஸ் பத்திரமா பாத்துக்கணும்ல. மிஸ் அவங்க வீட்ல சேஃபா சேர்த்திடலாம். வாங்க மிஸ் போலாம். வாங்க. Okay. மிஸ் உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நீங்க நடந்து போய்க்கோங்க. ரெண்டு டைமிங்கும் சேம் தான். பேபி மிஸ் உங்களோட வீட்டுக்கு எப்படி போகணும்? எப்படி போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. போக முடியுமா? போலாம் மேம். எனக்கு ஓகே. இருக்காது பேபி. இதெல்லாம் ஓவர் ஃபீலிங் பேபி. உடம்புக்கு ஆகாது. யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்குறா? ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி. பேபி, எக்ஸ்கர்ஷனுக்கு நானும் கூட வர முடியாதா? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் பேபி. வெறும் பேபிஸ் மட்டும் தான் போக முடியும். நான் உன்னை பேபின்னு கூப்பிடுனால அவங்க உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. புரியுதா? புரியுது. புரியுதா? பேபி, பத்திரமா போகணும் சரியா? போக மாட்டேன். பஸ்ல போகும்போது எட்டி பார்க்க கூடாது, எட்டி பாப்பேன். கை நீட்டக்கூடாது, கை நீட்டுவேன். பேபி. அப்புறம் தனியா எங்கேயும் போக கூடாது. போவேன். தெரியாதவங்க யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாது. வாங்குவே. Baby, I'm gonna miss you. I also want to miss you. Also going to miss you. Annie, hi குட்டா. பேபி, குட்டா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா டேக் கேர், ஓகே. கேர்ஃபுல். எனக்கு குலம் அங்கிள். ஏய், பிச்சு போடுவேன் பிச்சு. நீ பின்னாடி போக்காரமா. என்னடா பாக்குற? வாயெல்லாம் வச்சிடுவேன். சாரி அங்கிள். சாரி அங்கிள். அப்படா. Bye baby. Bye. Bye. ஹலோ, என்ன விஜயகுமார், இன்னும் உயிரோட இருக்கியாமே? நீ அழுது 10 வருஷம் இருக்குல்ல. இப்ப எனக்காக ஒரு 5 நிமிஷம் அழுது காட்டு. கேட்கணும் போல இருக்கு. பரவாயில்ல, நீ அழும்போது நானே உன்னை கூப்பிடுறேன். What the hell? Oh. நிவி, நிவி. நான் பாக்குறேன்.
பேபி எங்க குட்டா வெள்ளத்தூரா எங்கடா போன வெள்ளத்தூரா குட்டா Oh. பேபி இன்னைக்கு ஒண்ணுலப்பா கண் முடிச்சுப்பா அதான் சொன்னலப்பா பாப்பா கொண்டு இல்லப்பா நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைங்க அநியாயமா நம்மளால Hmm. Oh. भाई साहब, how? ஹலோ ஒரு குட் நியூஸ் கேள்விப்பட்டேன் உன் குழந்தை இன்னும் உயிரோட இருக்காமே ஒரு பேட் நியூஸ் சொல்லட்டுமா Oh. உங்களை கொல்ல நான் இங்க வந்துகிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணுவ Oh. போலீஸ்ட்ட போவியா நீ யாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்ப விஜயகுமார்னா விஜயகுமார் செத்து 5 வருஷம் ஆச்சு ஜோசப் குருவிலா நெஞ்சு படபடன்னு அடிக்குமே திரும்ப ஓடி ஓடி தூரமே ஓ கடைசி ஆசை भाई என்னன்னு साहब. யோசிச்சு வை. நான் வந்துட்டே இருக்கேன் என்னப்பா சொல்றான் அவன் ஏன் கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க Oh. எவ்வளோ வந்த 120 சார் நீ அடிச்சது புள்ளதாச்சு புள்ள 2 உசுறு பேரை சொல்லு எஃப்ஐஆர் போடணும் சார் இல்லை சார் ஃபார்மாலிட்டிஸ் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார் இவர் இப்போ நான் இந்த எஃப்ஐஆர் போட்டேன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு 5 வருஷத்துக்கு நீ அலைய வேண்டியது இருக்கும் ஆவரேஜ் ஒரு வக்கீல் வச்சா கூட 5 வருஷத்துக்கு 10-15 லட்சம் செலவாகும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் செட்டில்மெண்ட் லொட்டு லோஸ்க்குன்னு அது ஒரு 10 லட்சம் ஸோ 5 வருஷத்துல இந்த கேஸை முடிக்கிறதுக்கு 25 எல்லாம் ஆகும் இப்பவே இந்த செகண்டே நான் இந்த கேஸை க்ளோஸ் பண்றேன் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு ஒரு 30ல வேணா முடிச்சுக்கலாம் சார் இது நல்ல பிள்ளைக்கு அழகு சார் இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டால் எப்படி சார் கொடுக்க முடியும் என்ன கண்டிப்பாக காலைல அரேஞ்ச் பண்ணி குத்தலாம் சார் இந்த பெஞ்சில் படுத்துக்கோ காலையில காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு சரி சார் டீ சாப்பிட்றியா இல்லை வேணாம் சார் அப்படியா நீ நம்ம கெஸ்ட் மாதிரி என்னேசா சாருக்கு ஒரு டீ சொல்லு ஓகே சார் சார் சுகர் கொஞ்சம் கம்மியா சார் இது வருமா எல்லாம் விசாரிச்சாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்க போய் கோர்ட்ல பாத்துக்கலாம் கிளம்புங்க கிளம்புமா இங்க நின்று என்ன பண்ண போறீங்க போய் உங்க பிள்ளைய பாருங்க போங்க போங்க சார் ஸ்பெஷாலிட்டி சார் பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி மோசம் போயிட்டு பாட்டி எவன்டா அந்த சவுண்ட் போடுது ஒண்ணும் சார் இது சார் புள்ளைய பத்தி ரோட்ல போட வேண்டியது அவன் அடிச்சுட்டா இவன் அடிச்சுனா 1000 நேரம் காசு பார்க்க வேண்டியது நாங்க என்ன போக மாட்டோம் சார் அதெல்லாம் யோசிக்க முடியாதுடா காலைல சீக்கிரமா வந்துரு மச்சான் யோ ஜெனரேட் ஆன் பண்ணியா வண்டி வீரா நேரகால கருப்பே ஆண்டி ஐயனே நீ வரவே மாட்டியா Okay. Is he Vijay Kumar? Was he sick? கணேஷ் இருங்க சார் பெட்ரோல் படாம வச்சிருக்கானுங்க யோ கணேஷ் Oh. சார் பிளாக் டீ என்ன கேஸ் ரங்க டிரைவ் சார் எஃப்ஐஆர் போட்டாச்சா இல்ல சார் ஏன் கரிகால டீல் பேசிருக்காரு சார் கரிகாலன் எங்க எங்க சார் உள்ள வர சொல்லு Oh. டிசி
வந்திருக்காரு சார். யாரு? சுக்லா சாரா? பழைய டிசி விஜயகுமார் சார். இல்லையா உளறு. செத்தவன் எப்படியா உயிரோட வர முடியும்? சார் சத்தியமா அவரே தான் சார். குளிருக்கு தான் குடிச்சிட்டு வந்து உளறுது. போயா. கணேசன். யாருக்கு இங்க பிளாக் டீ வச்சது? கணேசா. Stick is also there. யாரு? Oh. அரே நீ கணேசு Oh. அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் உள்ள வர சொல்லு. எவ்வளோடா பணம் தரேன்னு சொன்ன? 30 லட்சம் சார். அந்த 30 லட்சத்தையும் அடிப்பட்ட அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்க்கிறேன். இல்ல இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன். Boy. What a comeback, bro. What a comeback. சார். பாடி இங்கே தான் இருந்துச்சா? எனி எவிடன்ஸ்? இது வரைக்கும் கிடைக்கல சார். ஓகே கோ அஹெட். சொல்லியா செத்து போனது ஒரு ஏசி, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா 100க்கு கால் வரும். இப்ப 100ல இருந்து கால் வந்திருக்கு, ஒரு ஏசி செத்து போயிருக்காங்க. போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? பிரஸ்கார வெளியே கிளி கிளி கிளிக்கிறாயா? ஆமா சார். என்ன ஆமா? நீ போலீஸ்காரன் தானே? ஆமா சார். ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? சார் ஏசியவே தொங்க விட்டாங்க. நான் வெறும் ஏட்டி என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ், சம்பவம் நடக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரே ஆள் நீங்க தானே? ஆமா சார். யார் கொலை பண்ண சொல்லுங்க. விஜயகுமார் சார். விஜயகுமார் செத்து போயிட்டாருயா? இல்ல சார், அவர்தான் சார். அம்மா சத்தியமா அவரே தான் சார். இதே ஸ்டேஷன்ல அவரோட 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கு சார். அவர் முகத்தை எப்படி சார் மறக்க முடியும்? சார் அவர் எப்பயுமே குடிக்கிற அதே பிளாக் டீ கூட குடிச்சாரு சார். பாத்தியா, பிளாக் டீ பிஸ்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் மூஞ்சிய 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன விஜயகுமார் மறுபடியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கரிகாலனை கொண்டுட்டாரு. எஸ் சார், இதை போய் வெளியே சொல்லிப்பாரு. கை தட்டி சிரிப்பாரு. சிரிக்கதான் சார் செய்வாங்க. ஆனா நடந்த உண்மை அதானே சார். ஏய் யார் சார் இவங்க? இவனை யாருக்கிட்டையும் பேச விடாம பாத்துக்கிறேன். டாக்டர் சந்துரு கூப்பிட்டு இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லுங்க. போ போ போ, தெரியும் போ. 4 படம் இங்கே எத்தனை பொடி சொன்னா கூட்டிட்டு போங்க. ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ். செத்துவ வர யாரும் இல்லை. நம்பர் ஒருத்தன் கரிகாலனை கொன்னவன் எந்த கும்பனா இருந்தாலும் சரி, அவனை சுட்டு பிரஸ்காரங்களை நம்ம பைத்தியக்காரன் ஆக்கிறது நடக்கணும். Okay, so guys, जैसे कि हमने ये आई थिंक 6th सीन भी देख लिया है तेरी का, which was quite awesome to watch. And finally Vijay Kumar is back with his stick, and no one believes that he can come back. How can someone believe like a dead person came back and he started killing someone? That is not true. And that minister is also coming back, huh? He want to hear some cry from him. He's coming to kill Vijay Kumar, which he cannot do. Like it was when that happened, like he killed his wife and his mother. That time, like it was like uninvited, and he don't know that something like that can be happen in his own house. And one of his police officer was with that minister, so he don't know all that and whatever has happened. But now I don't think so he can do anything. And how Vijay was laughing, I was like, now come. I want to see your dead.
So yeah, it was nice, fun, enjoying. Like I enjoyed it a lot. That scene I enjoyed a lot. And yeah, that is it for this video. I'm super excited to see further scenes like pre-climax and climax. Two parts only left. I'm super duper excited to see the comeback of Vijay Kumar and Joseph Vijay converting into Vijay Kumar once again. I'm just excited to see how he will kill everyone and whatever he will do, whatever the climax and pre-climax will be there. I'm excited to watch all that. And yeah, that is it for this video. If you enjoyed this video, give it a thumbs up, subscribe my channel, and I will see you super soon in pre-climax scene. Till then, bye bye.